சாத்தான் மனித குலத்தை வஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது சர்ப்பத்தை வஞ்சிக்கிறான். அடுத்தது அங்கே யார் வீக் பாயிண்ட்னு பார்க்குறான், ஏவாளுடைய இருதயம். இருதயத்தை வஞ்சிக்கிறான். அவன் இருதயத்தில் நினைக்கிற நினைவையே கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். அவன் உள்ளத்தில் நினைக்கிறான், ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு நேராக நாமும் இருக்கணுங்கிறான். என்ன நினைக்கிறான், நான் இல்லைன்னா கர்த்தத்துவமே கிடையாது, சிருஷ்டிக்கத்திற்கு எந்த மகிமையும் இல்லை, நான் ஆராதிச்சாதான் அவருக்கு மகிமைங்கிறான். இன்னைக்கு அப்படி தான் அநேகர் இருக்கிறாங்க. நான் இருந்தால் தான் இந்த சபை, இந்த பாஸ்டர், நான் இருந்தால் தாங்க இந்த நாடு, நான் இருந்தால் தான் இந்த கம்பெனி, நான் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ், நான் இருந்தால் தான் இந்த குடும்பம். இதுதான் சாத்தான். நான் அப்படிங்கிறான் பாருங்க, நான் தான் அப்படிங்கிறான் பாருங்க. அங்கே தான் சாத்தான் நீங்கள் நினச்சிக்கணும். இன்னைக்கு எல்லா காரியங்களும் செய்தாலும் அது கர்த்தரால் செய்யப்படுதுன்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்கிற மனிதர்கள் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சில மனிதர்களை பார்த்தா, நான் தான் இவருக்கு ஜெபம் பண்ணேன், நான் தான் இவங்களுக்கு காணிக்கை கொடுத்தேன், நான் தான் இவருக்கு, நான் இல்லைன்னா இவங்க எதுவுமே கிடையாதுங்க, இப்படி இந்த நாட்டே நான் தாங்க ஆள்றேன்னு சொல்ல எத்தனையோ பேர் எப்படி போனாங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகாரத்துக்கெல்லாம் நிலை கிடையாது, நிலையா இருக்காது இந்த உலக அதிகாரம். பரத்துலேருந்து அதிகாரம் வரணும். இந்த பூமியில் பேசுகிற இந்த வார்த்தைகள் சில பேர் பேசுகிறாங்க பாருங்க, இந்த முடிவெல்லாம் பார்க்கணுங்க. நல்ல முடிவு வேணும் ஒரு மனிதனுக்கு, நல்ல முடிவு வேணும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு நல்ல முடிவு இருக்கணும். நிறைய நான் பார்த்துருக்கேன், பெரிய ஸ்டார்களை பார்த்துருக்குறோம். இந்த ஸ்டார்களோட முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள், இருட்டாக முடிஞ்சு போகும். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய பெரிய ஆக்டர்ஸு, பெரிய திறமைசாலிகள் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அவங்க கடைசி காலங்கள்லாம் வேதனையான காலங்களையும் பார்த்துருக்குறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்கள் இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்கணும். இந்த சாத்தான் அழகாக பாம்புடைய இருதயத்தை டச் பண்ணுறான். அடுத்து ஏவாள், அடுத்து ஆதாமுடைய இருதயத்துக்கு போகுது. அப்படியே பாருங்கள், ஒவ்வொரு இடமா நீங்கள் பைபிளில் படிக்கும்போது முதல்ல அவன் டச் இருதயம்தான். அதனால் உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்.